Good morning to everyone. Today we see about properties of definite integrals. First we see the properties. First property, integral a to b f of x dx equal to integral a to b f of t dt. And then next second property, integral a to b f of x dx equal to minus integral b to a f of x dx. For example பார்த்தீங்க அப்படின்னா integral 1 to 2 f of x dx equal to integral minus of 2 to 1 f of x. ஸோ நீங்கள் லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும் சரிங்களா. and then next third property, if f of x and g of x are continuous functions in the closed interval a comma b, then integral a to b f of x plus or minus g of x dx equal to integral a to b f of x dx plus or minus integral a to b f g of x dx சரிங்களா. ஸோ நீங்கள் இன்டகிரேஷன் டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். and then next fourth, if f of x is a continuous function in closed a comma b and a less than c less than b, then integral a to b f of x dx equal to integral a to c f of x dx plus c to b f of x dx சரிங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் integral 1 to 4 f of x dx equal to integral 1 to 2 f of x dx plus 2 to 4 f of x dx அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாங்களா. ஸோ now 1 less than 2 less than 4 சரிங்களா. ஸோ தட் இஸ் a less than c less than b அப்படிங்கிற டைப்பில் உங்களுக்கு எழுதலாம். and the next fifth property, integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx சரிங்களா. and then next sixth property, if f of x is an even function, then integral minus a to a f of x dx equal to 2 times of integral 0 to a f of x dx. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். and then f of x is an odd functionனா then integral minus a to a f of x dx equal to 0 சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நோட்டு, இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் if f of x is an even function, then f of minus x equal to f of x. if f of x is an odd function, then f of minus x equal to minus f of x சரிங்களா. and then next seventh property, integral a to b f of x dx equal to integral a to b f of a plus b minus x dx. and then next ஸோ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ ப்ரூஃப் பாருங்கள், ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இன்டகரல் 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. Proof, take t equal to a minus x. and then next differentiating this t, dt equal to a differentiate பண்ணிங்கன்னா 0, x differentiate பண்ணிங்கன்னா dx சரிங்களா. ஸோ இப்போ dx equal to minus dtன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்குறீங்க, a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றணும். ஸோ எக்ஸுங்கிறது லிமிட் வந்து உங்களுக்கு 0 to a, ஸோ 0a. டீக்கு லிமிட்டை பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா டி ஈக்குவல் டு ஏன்னு மாறிக்கும், எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன்னு போட்டிங்கன்னா டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நவ் டேக் RHS ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx. and then next step which is equal to, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லிமிட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாறும்போது லிமிட்டும் மாறும், 0க்கு a. and then next ஏவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 0ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க, எஃப் ஆஃப் டி. ஸோ இப்போ இங்கே ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு எடுத்திருக்கீங்க, டீன்னு எடுத்திருக்கீங்களா. ஸோ எஃப் ஆஃப் டி டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியில் வந்துடும் காமனாக. ஸோ மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா இன்டெக்ரல் a to 0 f of t dt which is equal to, ஸோ இந்த
ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்டகரல் a to b f of x dxனால் மைனஸ் ஆஃப் b to aன்னு எழுதலாங்களா. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் a to 0வை 0 to aன்னு எழுதுனீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வெளியில் வருங்களா. ஸோ அந்த மைனஸ் உங்களுக்கு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 0 to a f of t dt which is equal to integral 0 to a f of x dx நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ by this property which is equal to LHS. So integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. And then next sixth property அதில் first a பாருங்க. If f of x is an even function then integral minus a to a f of x dx equal to 2 times of integral 0 to a f of x dx. If f of x is an even function then f of minus x equal to f of x, we know that this. And then next now take integral minus a to a f of x dx equal to minus a to 0 f of x dx plus 0 to a f of x dx. ஸோ நீங்கள் in between அங்கே பாருங்கள் minus a to நம்மளுக்கு லிமிட் எப்படி இருக்குங்க, ஏன்னு இருக்குங்களா. ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் -1 to +1 இன் பிட்வீனில் என்ன இருக்கும், உங்களுக்கு 0 இருக்குங்களா. -2 to +2நாலும் உங்களுக்கு இன் பிட்வீனில் என்ன இருக்கும், 0ன்னு இருக்குங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லிமிட்டை 0க்கு இன் பிட்வீனில் பிரிச்சுக்கிறோம். ஸோ -a to 0 f of x dx + 0 to a f of x dxன்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு -a to 0 f of xக்கு பதிலாக இங்கே பாருங்கள் நான் இங்கே எழுதியிருக்கேன். f of xக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா f of minus xன்னு போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா f of x equal to f of minus xன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ f of xக்கு பதிலாக f of minus x dx plus integral 0 to a f of x dx. நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், இதுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ which is equal to இதை பாருங்கள். இப்போ t equal to minus xன்னு நான் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. மைனஸ் dx equal to dt. ஸோ dx equal to minus dt நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லிமிட்டை சேஞ்ச் பண்ணோம். x equal to minus a 0. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏன்னு போட்டிங்க அப்படின்னா t equal to minus of minus a உங்களுக்கு ப்ளஸ் ஏன்னு மாறிக்கும். x equal to 0ன்னு போட்டிங்கன்னா t equal to 0 தான் உங்களுக்கு. சரிங்க, இங்கே பாருங்கள். இப்போ இன்டகரல் மைனஸ் ஆஃப் a to 0 f of t dtன்னு எழுதியிருக்கீங்களா. ஸோ மைனஸ் ஏவுக்கு பதிலாக ப்ளஸ் ஏ, 0க்கு பதிலாக 0. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் f ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக t, dxக்கு பதிலாக மைனஸ் டிடிங்களா. ஸோ அந்த மைனஸ் டிடிங்கிறது அந்த மைனஸ் நான் முன்னாடி போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் 0 to a f of x dx. நீங்கள் இந்த டேர்ம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது அப்படியே தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. which is equal to, ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் a to b f of x dxனால் மைனஸ் b to a f of x dx ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லிமிட் மாறுங்களா. ஸோ லிமிட் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மைனஸ் வெளியில் வருங்களா. ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் உங்களுக்கு சேர்ந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடுங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, லிமிட்டை மாற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மைனஸ் வரும். ரெண்டு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. இன்டெக்ரல் 0 to a f of t dt ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dx. ஸோ which is equal to இன்டெக்ரல் 0 to a f of t dt நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், by using this property f of x dx இன்டெக்ரல் a to b f of x dx இன்டெக்ரல் a to b f of t dtங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 times of இன்டெக்ரல் 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாங்களா. So integral minus a to a f of x dx equal to 2 times of integral 0 to a f of x dx. And then next, so இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா one more property. If f of x is an odd function then integral minus a to a f of x dx equal to 0. So if f proof பாருங்க, if f of x is an odd function then f of minus x equal to minus f of x. ஸோ அதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா f of x equal to minus of f of minus xன்னு எழுதிக்கலாங்க. அந்த மைனஸ் எந்த பக்கம் இருந்தாலும் சேம் தான், உங்களுக்கு மீனிங் ஒன்று தான். ஸோ minus of f of minus x. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இன்டெக்ரல் minus a to a
f of x dx equal to integral அதே சேம் தான், உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இன்டெக்ரல் மைனஸ் a to 0 f of x dx plus integral 0 to a f of x dx which is equal to integral minus a to 0 f of xக்கு பதிலாக minus of f of minus x dx plus 0 to a. நீங்கள் இந்த டேர்மை நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், இந்த ஒரு டேர்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க, இந்த மைனஸ் வெளியில் வந்துருச்சு. மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ டு 0 எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dx. இப்போ புட்டு t ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ்னா மைனஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. அண்ட் தென் எக்ஸுக்கு லிமிட்டை பாருங்கள், எக்ஸுக்கு மைனஸ் ஏ ஜீரோன்னு இருக்குங்களா? ஸோ மைனஸ் ஏ ஜீரோ. டி உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸுக்கு மைனஸ் ஏன்னு போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவாக மாறும். எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஜீரோ தான், சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்குது உங்களுக்கு. இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இன்டெக்ரல் ஏ டு 0 எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு போடுங்க, டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி. இந்த டேர்ம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்டெக்ரல். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ், இந்த ரெண்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்டெக்ரல் ஏ டு 0 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dx, சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இன்டெக்ரல் a to b f of x dxனா மைனஸ் b to a f of x dxங்கிற ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் 0 to a f of t dt ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, இன்டெக்ரல் 0 to a f of x dx. ஸோ உங்களுக்கு f of t dt in terms of xல மாற்றிக்கோங்க. ஸோ மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இன்டெக்ரல் 0 to a f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dx. உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்மு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 0. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் a to a f of x dx ஈக்குவல் டு 0. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், செவன்த் ப்ராப்பர்ட்டி. இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx. ப்ரூஃப் பாருங்கள், let a plus b minus x இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை டீன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ், ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ dx ஈக்குவல் டு மைனஸ் டிடின்னு எடுத்துக்கலாங்களா? மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிருங்க, சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸுக்கு ஏ பி லிமிட் கொடுத்துருக்காங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றும் போது பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு கேன்சல் ஆகிட்டு பி மட்டும் வருங்களா? டி ஈக்குவல் டு பின்னு கிடைக்குங்களா? எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்து பாருங்கள், பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஏ மட்டும் கிடைக்குங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா RHS எடுத்துக்கோங்க. இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx equal to இன்டெக்ரல் லிமிட் பாருங்கள் b to a f of a plus b minus x dxக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அண்ட் தென் dxக்கு பதிலாக மைனஸ் dt, சரிங்களா? ஸோ அந்த மைனஸ் முன்னாடி போயிடுச்சு. இன்டெக்ரல் b to a f of t dt. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லைங்களா? a to b f of x dx equal to மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dxங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மைனஸ் இருங்களா? அந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். இன்டெக்ரல் a to b லிமிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? இன்டெக்ரல் a to b f of t dt. அண்ட் தென் நெக்ஸ்ட் பை யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் a to b f of x dxன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் a to b f of x dxனா இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx, சரிங்களா? Now we see exercise 2.9 problems. First problem, integral minus pi by 4 to plus pi by 4 x cube cos cube x dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்கள் லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். லிமிட் வந்து மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ உங்களுக்கு மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆடு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறதுக்கு பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு காஸ் கியூப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்? மைனஸ் எக்ஸ்ன்னு எல்லா பக்கமும் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூபு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப், சரிங்களா? ஸோ
மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க மைனஸ் எக்ஸ் கியூப்னு வந்துருங்களா. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் உங்களுக்கு என்னங்க வரும் காஸ் எக்ஸ் தானே. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு காஸ் தீட்டா தான். ஸோ கியூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காஸ் கியூப் எக்ஸ் தான் வரும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு f of minus x equal to minus f of xங்கிற மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ f of minus x equal to minus f of x அப்படின்னா f of xங்கிறது உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். இன்டெக்ரல் மைனஸ் a to a f of x dx equal to 0 if f of x is an ஆட் ஃபங்க்ஷன் நம்ம படித்தாங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் இன்டெக்ரல் minus pi by 4 to pi by 4 x cube cos cube x dx equal to நீங்கள் ஆன்சர் டேரெக்டாக எழுதிக்கலாங்க. f of xங்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்டெக்ரல் 0 to a f of x dxன்னு எழுதுவீங்க. 2 times of integral 0 to a f of x dx எழுதுவீங்க. இங்கே given f of xங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் வந்ததுனால நீங்கள் என்னென்னு எழுதிக்கணும் இன்டெக்ரல் minus a to a f of x dx equal to டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் 0ன்னு போட்டுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2 பை பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு எப்போவுமே இந்த இன்டெக்ரேஷன் வந்து மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ அப்படின்னு வந்துச்சுனாவே ஃபஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொஷின் கொடுத்துருந்தனால நான் போன சம்க்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே கொஷினில் எஃப் ஆஃப் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் கொடுத்துருக்கனால நான் எஃப் ஆஃப் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் எஃப் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருங்களா. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் தீட்டான்னு வந்துருச்சுங்களா. ஸோ எஃப் ஆஃப் தீட்டாங்கிறது உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ பை த ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இன்டெக்ரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கிறாங்களா. ஸோ இப்போ மைனஸ் பை பை 4 டு ப்ளஸ் பை பை 4. ஸோ ஒன் செகண்ட் பாருங்கள் கொஷினை பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் பை பை 2 இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2 டு பை பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள் சி இங்கே வந்து மைனஸ் பை பை 2 சரிங்களா. பார்த்தா உங்களுக்கு 4 மாதிரி தெரியும். மைனஸ் பை பை 2 டு ப்ளஸ் பை பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு 2 times ஆஃப் 0 டு பை பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஸோ உங்களுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவை டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus cos 2 theta divided by 2னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ 2 times ஆஃப் இன்டெகிரல் 0 டு பை பை 2 1 minus cos 2 theta divided by 2 into d theta which is equal to 2 times of integral 0 to pi by 2 split பண்ணி எழுதிக்கோங்க 1 divided by 2 minus cos 2 theta divided by 2 into d theta 2 times of 1 by 2 into integration பண்ணிங்கன்னா constant integration பண்ணிங்கன்னா 1 by 2 theta minus cos 2 theta integration பண்ணிங்கன்னா sin 2 theta divided by 2 ஆல்ரெடி இருக்குது. எகெயின் இந்த தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன இருக்குது 2 இருக்குங்களா அதை அப்படியே போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸல் இருக்கிற ஃபங்க்ஷன் இங்கே தீட்டாவில் இருக்குது. உங்களுக்கு அதே சேம் கான்செப்ட் தான் நீங்கள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் இன்டகிரேஷன் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ லிமிட் வந்து 0 to pi by 2 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 divided by இந்த 2 வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா தீட்டா மைனஸ் சைன் 2 theta divided by 2 0 to pi by 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். தீட்டாவுக்கு பதிலாக pi by 2 மைனஸ் சைன் 2 times ஆஃப் pi by 2. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. சைன் ஆஃப் 2 தீட்டாவுக்கு பதிலாக pi by 2 divided by 2 சரிங்களா. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin pi divided by 2 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 0 sin 0 உங்களுக்கு என்ன ஆகிடும் 0ன்னு ஆயிருங்களா. சரிங்க இப்போ பாருங்கள் pi by 2 மைனஸ் sin பையோட வேல்யூ உங்களுக்கு 0 sin pi ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த டேர்மு 0 ஆயிருங்களா.
பாருங்கள். ஸோ சைன் பையோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், π/2 மைனஸ் இந்த டேர்மு 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் π/2. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் π/2 to π/2 sin square theta d theta ஈக்குவல் டு π/2. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தேர்டு சம். இன்டெக்ரல் -1 to 1 log of 2 minus x divided by 2 plus x dx. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம்மு எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா -a2 + a இந்த மாதிரி சம் இருந்துச்சுனாவே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷனாக ஆடு ஃபங்க்ஷனான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எய்தர் ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் ஆடு ஃபங்க்ஷனாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஸோ நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ லெட் f(x) ஈக்குவல் டு log of 2 minus x divided by 2 plus x. ஸோ இங்கே பாருங்கள், இது log m divided by log m/nங்கிற டைப்பில் இருக்குது. ஸோ log m minus log n எழுதுங்க. ஸோ log of 2 minus x minus log of 2 plus x. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். f of minus x ஈக்குவல் டு log of 2 எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறிக்குங்களா? சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறிக்கும். இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் லாகு 2 மைனஸ் எக்ஸ்ன்னு வருங்களா? ஸோ டேக்கிங் அவுட் காமன் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு, இந்த டேர்ம் இங்கே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ லாக் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் 2 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் லாகு m மைனஸ் லாக் n அப்படின்னா லாக் m/n அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இது எப்படி இருக்குது உங்களுக்கு f of xங்கிற மாதிரி இருக்குங்களா? f of minus x ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f of x. ஸோ விச் இஸ் an odd function. We know the property integral minus a to a f of x dx equal to 0 if f of x is an odd function. So therefore integral -1 to 1 log of 2 minus x divided by 2 plus x dx equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். and then next fourth sum, integral 0 to π/2 sin power 7x divided by sin power 7x plus cos power 7x dx இருக்குங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு வந்து -a2 + a அப்படிங்கிற டைப்பில் உங்களுக்கு லிமிட் கொடுக்கல. அதனால் நீங்கள் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் இதுக்கு தேவையில்லை, செக் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு அந்த டைப்பில் வராது. ஸோ லெட் I ஈக்குவல் டு integral 0 to π/2 sin power 7x divided by sin power 7x plus cos power 7x dx இருக்குங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா by using this property integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. பாருங்க, ஸோ I equal to integral 0 to π/2 sin power 7 a minus xங்களா? ஏங்கிறது இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு π/2. ஸோ π/2 minus x divided by sin power 7 π/2 minus x plus cos power 7 π/2 minus x into dx. சரிங்களா? which is equal to integral 0 to π/2 cos power 7x divided by cos power 7x plus sin power 7x into dx. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், sin 90 minus theta that is sin π/2 minus xனா உங்களுக்கு என்ன இருக்கும், sin of 90 minus x, sin 90 minus x அப்படின்னா உங்களுக்கு cos x. இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோம், 11th படிச்சிருக்கோங்களா? sin 90 minus theta அப்படின்னா cos theta. cos 90 minus thetaனா உங்களுக்கு என்ன வரும், sin theta அப்படின்னு சொல்லி வந்துருங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பாருங்கள், sin π/2 minus x sin 90 minus theta அப்படின்னா உங்களுக்கு cos theta. ஸோ cos power 7x. இங்கே என்ன வரும் உங்களுக்கு cos power 7x. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும், sin power 7xன்னு வந்துருங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துருக்கிறேன். கிவன் கொஷினை ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 1 எடுத்துருக்கோங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 implies I plus I equal to integral 0 to π/2 sin power 7x divided by sin power 7x plus cos power 7x into dx plus 0 to π/2 cos power 7x divided by cos power 7x plus sin power 7x dx. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த டினாமினேட்டரும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதில் இன்டகிரேஷன் லிமிட்டு காமன், இன்டகிரேஷனும் காமன் தான் உங்களுக்கு
லிமிட்டும் பாருங்க சேமாக தான் இருக்கும் ரெண்டுக்கும். ஸோ இன்டகிரேஷன் அப்படியே காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. இங்கே i + i 2iன்னு வந்துடும். 0 to π/2. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். sin power 7x divided by sin power 7x plus cos power 7x plus cos power 7x divided by sin power 7x plus cos power 7x. ஸோ டினாமினேட்டர் உங்களுக்கு ரெண்டு எப்படி இருக்குது, சேமாக இருக்குங்களா? ஸோ டினாமினேட்டர் காமன், நியூமரேட்டர் மட்டும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ sin power 7x. ஸோ இந்த டினாமினேட்டர் பாருங்கள் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ரெண்டுமே சேம் தான். இன்பிட்வீனில் ப்ளஸ் இருக்குது, உங்களுக்கு டேர்ம்ஸ் மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா sin power 7x plus cos power 7x into dxன்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2. ஸோ இந்த ரெண்டு டேர்மு கேன்சல் ஆகிடுச்சுன்னா dx மட்டும் இருக்கும். இன்டெகிரேட்டிங் dxனா x 0 to π/2. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா π/2 minus 0. ஸோ 2i ஈக்குவல் டு π/2. ஸோ i ஈக்குவல் டு உங்களுக்கு ஐயோட ஆன்சர் தான் உங்களுக்கு தேவை. ஸோ i ஈக்குவல் டு π/4. ஐங்கிறது நத்திங் பட் given question. I equal to 0 to π/2 sin power 7x divided by sin power 7x plus cos power 7x dx. சரிங்களா? and then next fifth sum. Integral 0 to 1 log of 1 divided by x minus 1 into dx. Let I equal to, ஸோ இதில் பாருங்கள் -a2 plus aங்கிற டைப்பில் லிமிட் இல்லை உங்களுக்கு. அதனால் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது, வேறு ப்ராப்பர்ட்டி இதை யூஸ் பண்ணணும் நீங்கள். let I equal to integral 0 to 1 log of 1 minus x. இங்கே பாருங்கள் இந்த சம்மை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 minus x whole divided by x dx அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஐங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. by using this property integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. ஸோ இப்போ I equal to integral 0 to 1 log of, இப்போ பாருங்கள் a minus x 1 minus xக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போட்டுக்கணும், 1 minus xன்னு போட்டுக்கோங்க. a minus xனா உங்களுக்கு 1 minus x divided by xக்கு பதிலாக 1 minus xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இந்த என்ன ஆகும் அப்படின்னா 1 minus 1 கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 minus xன்னு வந்துருச்சுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஆடிங் 1 and 2, I plus I equal to integral 0 to 1 log of 1 minus x divided by x dx plus integral 0 to 1 log of x divided by 1 minus x dx. Now 2i equal to, ஸோ உங்களுக்கு பாருங்கள் இன்டகிரேஷன் லிமிட் காமன். ஸோ integral 0 to 1 log of 1 minus x divided by x plus log of x divided by 1 minus x dx. இங்கே பாருங்கள் log இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு log m plus log n அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், log of m into n. சரிங்களா? ஸோ மற்ற சம் இதுக்கு முன்னாடி பார்த்த சம் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் ஆட் பண்ணினேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகில் இருக்குது. ஸோ log m plus log n அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ log m into n தான் நீங்கள் எழுதணும், அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. log of 1 minus x divided by x plus log of this term நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ராங் ஆகிடும். log m plus log n log m into n. ஸோ mங்கிறது உங்களுக்கு இந்த டேர்ம், என்னங்கிறது இந்த டேர்ம். சரிங்களா? ஸோ அப்படியே log m into என்னங்கிற டைப் எழுதுனீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆன்சர் integral 0 to 1 log 1 dx. log 1ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, 0. சரிங்களா? log 1 equal to 0. ஸோ integral 0 to 1 0 dx. ஸோ உங்களுக்கு 0 dxனா ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம், 2i equal to 0. ஸோ I equal to 0. ஐங்கிறது உங்களுக்கு given question. and then next sixth sum integral 0 to 1 x divided by 1 minus x the whole power 3/4 into dx அப்படின்னு சொல்லி இருக்குங்களா? சரிங்க, இப்போ இந்த சம பாருங்கள். let I equal to 0 to 1 x divided by 1 minus x whole power 3/4 dx which is equal to, ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் வெளியில் வச்சுட்டு ஒரு மைனஸ் உள்ளார கொண்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குங்களா? ஸோ ஒரு மைனஸை வெளியில் வச்சுட்டு இன்னொரு மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்களாங்க இந்த ரெண்டு மைனஸும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ்ஸாக மாறிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மைனஸு integral 0 to 1 minus x divided by 1 minus x the whole power 3/4. and then next ஸ்டெப்பு, ஸோ ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ 2 கேன்சல் ஆனால் அதே மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 3/4. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1 மைனஸ் எக்ஸை மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க -1. இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dx. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், இன்டெக்ரல் a to bங்கிறது 0 to 1ங்கிறது 1 to 0வாக மாறிடுச்சு. 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த மைனஸ் போயிடுச்சு, உங்களுக்கு லிமிட் சேஞ்ச் ஆகிடுச்சு. 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 3/4 dx. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 to 0. இந்த டேர்மை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 3/4 இன்ட்டு dx மைனஸ் இன்டெக்ரல் 1 to 0 dx டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 3/4. இந்த இடத்துல 1 இருக்கிற மாதிரி உங்களுக்கு மீனிங் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே நியூமரேட்டரில் பவரில் 1 இருக்கிற மாதிரி. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் இன்டெக்ரல் 1 to 0 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 மைனஸ் 3/4 dx மைனஸ் இன்டெக்ரல் 1 to 0. ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 3/4 dx சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 1 to 0 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 1/4 dx minus 1 to 0 1 minus x the whole power minus 3/4 dx. and then next integration பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்டெகிரேஷன் பண்ணி நார்மல் இன்டெகிரேஷன் தான். இன்டெக்ரல் x பவர் n dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1ங்கிற ஃபார்முலா இருக்குங்க இல்லைங்க, ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் n + 1 1/4 + 1 divided by 1/4 + 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குங்க -1. ஸோ -1 போட்டுக்கோங்க. லிமிட் 1 to 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹியர் ஆல்சோ சேம் ஃபார்முலா 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் -3/4 + 1 divided by -3/4 + 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே லிமிட்டு 1 to 0. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4 + 1 5/4ன்னு வந்துருங்களா. ஸோ 5/4 ஒரு -1 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -5/4ன்னு உங்களுக்கு இந்த இடத்துல வரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா -5/4ன்னு வரும். ஸோ இது அப்படியே மேலே போச்சு அப்படின்னா -4/5ன்னு மாறிக்கும். 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 5/4 சரிங்களா. இதை கிராஸ் மல்டிப்ளை ப்ளஸ் இதை பாருங்கள் -3 + 4 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 1 டிவைடட் பை 4ன்னு வருங்களா, இன்ட்டு -1 வரும். ஸோ -1 டிவைடட் பை 4 இது மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு -4ஆக மாறும். ஸோ அந்த -4 உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த மைனஸோடு சேர்ந்து +4ஆக மாறிக்கிச்சு. 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/4 சரிங்களா. 1 to 0 லிமிட். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அண்ட் தென் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1 - 0ன்னு மாறிக்கும், இங்கேயும் 1 - 0ன்னு மாறிக்கும். ஸோ இங்கே -4/5 + 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகும் -4 + 9 டிவைடட் பை 5 சாரி -4 + 20 டிவைடட் பை 5. ஸோ ஆன்சர் 16 டிவைடட் பை 5 சரிங்களா. இந்த டாப்பிக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் ஓவர். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் காமா இன்டெக்ரலை பற்றி